அதுபோல ஜகாத்துடைய விஷயத்திலும் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை கூட தெளிவா மார்க்கம் சொல்லி. இது அல்லாத பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கடன்ல இருப்பாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் விட்டு அந்த கடனை அடைச்சிடலாம், அது வேற விஷயம். அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நீங்க கடன்ல இருக்கிற கேள்விப்பட்ட நாங்க ஜகாத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க கூடாது. நம்ம ஜகாத்து நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة القلوب وفي الرقاب في الغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. புகழனைத்தும் அல்லாஹுக்கு உரித்தாவதாக. அல்லாஹுடைய பேரன்பும் பேரருளும் முஃமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 இறுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த பிறை 1 இந்த நிமிடம் வரை அல்லாஹ்விடத்தில் ரஹமத்திற்காக அல்லாஹ் மரஹ்மி பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம் என்ற துஆவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, கருணை புரிவாயாக என்று அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் ரஹ்மத் செய்வானாக. அடுத்து 2வது வரக்கூடிய 10 மக்ஃபிரத்தினுடைய 10. மக்ஃபிரத் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு நமக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்க வேண்டிய தௌபாவுடைய ஒரு அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவுடைய விஷயத்தில் மிக தேவையுடையவராகவே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பாவம் என்று சொன்னாலே மனிதனின் பலகீனம் என்ற பொருள் கொடுத்தால் கூட பொருத்தமாக இருக்கும். ஏனால் இந்த பாவம் ஒரு மனிதனிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த வீக்னஸ் சொல்றோம் இல்லையா, அந்த பலகீனத்தினாலதான் அந்த பாவமே ஏற்படுது. சிலருக்கு வீக்னஸ் பொருளாதாரத்தில் இருக்கும், சிலருக்கு வீக்னஸ் பெண்கள் விஷயத்தில் இருக்கும், சிலருக்கு வீக்னஸ் சொத்து சேர்க்கிறதுல இருக்கும், சிலருக்கு வீக்னஸ் திறமையா வியாபாரம் பண்றங்கிற பேர்ல இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி ஒண்ணுமே ஆகாத பொருளை கூட நல்லா பேசி விற்கக்கூடிய திறமையில அது திறமை நினைக்கிறோம். ஆனா அது ஒரு வீக்னஸ். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய அத்தனை விதமான பலகீனமான நிகழ்வுகளின் மூலமாக வெளிப்படக்கூடிய பாவத்திலிருந்து
அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அவசிய நிலைமை, ஒரு கட்டாய நிலைமை நம் அனைவருக்கும் இருக்குகிறது. நாம் நினைக்கலாம், நான் செஞ்சிருக்கிற பாவம்ல பெரும்பாவம் அப்படின்னு. ஆனா அதை விட அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய வாசல் பிரம்மாண்டமானதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்கன்னு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. என் பாவத்தை விட அல்லாஹ்வுடைய மன்னிக்கும் தன்மை, அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த தௌபாவுடைய வாசல் பிரம்மாண்டமானது. அது ஹத்தல் கருகர் என்று சொல்லக்கூடிய சக்கராத்தில் நம்முடைய தொண்டை குழியில ரூஹ ஆடுற வரைக்கும் நமக்கு உண்டான வாசல் திறந்திருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம், நிராசையாகிவிட வேண்டாம் என்ற அடிப்படையில் இந்த மகபிரத்து தௌபா என்ற விஷயத்தில் பெரும் பெரும் விஷயங்களை, செய்திகளை சொல்வதற்கு இருந்தாலும் கூட சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த முக்கியமான ஒரு தலைப்புக்கு நாம் வந்து விடுவோம். அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த இரண்டாவது பத்தியிலே கேட்க வேண்டிய துவா, அல்லாஹ் மகபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அகிலத்தின் அதிபதியே என்ற அந்த துவாவை நம் இரண்டாவது பத்தியில் அதிகமாக கேட்க வேண்டும். முதல் பத்தில் கேட்ட அந்த அல்லாஹ் மர்ஹம்னி பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீம் என்ற துவாவோடு சேர்த்து முதலில் அல்லாஹ்விடத்தில் அந்த கருணையை, ஒரு இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு விதமான மெல்ட், அதாவது உருகும் தன்மையை, மென்மை தன்மையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், அடுத்த அப்ளிகேஷன் தௌபாவை, எக்ஸ்கியூஸ், அந்த மனுவை நம்ம கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் மூணாவது பத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னா நமக்கு உண்டான நரக விடுதலையே நமக்கு கொடுத்துடுறான். அல்லாஹ் அந்த நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட 5 விஷயங்கள், கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ், இந்த 5 விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். தெரிந்தாலும் மக்களுடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய, மக்களுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய, மக்களிடத்தில் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கலிமாவுக்காக எந்த ஒரு அதீத முயற்சி, சிரமங்கள் மேற்கொள்ளவில்லை. ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமான தாய் தந்தைகளுக்கு பிறந்து விட்ட காரணத்தால் அந்த கலிமா மிக இலகுவாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமைத்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, ஒருவர் எப்பொழுது கலிமா சொல்லி விடுகிறாரோ அவருக்கு அடுத்ததாக கடமையாகவே தொழுகையினுடைய விஷயம். நாம் சிறு பிராயத்திலிருந்து தொழுகைக்குண்டான ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியதன் விளைவாக ஜும்மாவுக்கு முன்கூட்டி வந்து அமர்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ரமலானுடைய தராவிகை முழுமையாக நாம் தொழுகின்றோம். நபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்துகின்றோம். சஹர் நேரத்திலே தஹஜ்ஜத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம். இதெல்லாம் தொழுகையாளிகளுக்கு உண்டான ஒரு வளமையாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது, நோன்புடைய மாதம் ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் அவரா இவரு அப்படிங்கிற மாதிரி, எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்ற மாதிரி ஒரு ரமலான் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஒரு சேஞ்சஸ் முஸ்லிம்களிடத்திலே ஏற்பட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் காலம் காலமாக. இதற்கு காரணம் அல்லாஹ் சொல்லிய வார்த்தை சத்திய வார்த்தை. ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து விடப்படுகிறது. அப்ப ஷைத்தான் முக்கியமானவன் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி போட்ட உடனே இந்த ரமலான் மாதத்துல, மற்ற மாதங்கள்ல அப்படி இப்படின்னு ஏடாகுடமா இருக்கிறவர் கூட ரமலான் மாசம் என்ன செஞ்சிடறாரு, ஒரு தொப்பியை போட்டு மாஷா அல்லாஹ் அந்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வளருமோ அவ்வளவு தாடியை வச்சுக்கிட்டு தொழுகைக்கு ஓடி வந்துடுறாரு, நோன்பு வச்சிடுறாரு. நம்ம இதாவது அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாற்றமாவது ஏற்படுதுன்னு ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டாலும் கூட, ஆனா ரமலான் வந்தும் கூட சிலருடைய வாழ்க்கையில சில எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படாமல் அப்படியே இருக்கிறாங்களே நினைக்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்குது. அல்லாஹ் அந்த கவலையை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. அப்ப கலிமா, தொழுகை, நோன்பு இதிலெல்லாம் நாம் இருக்கக்கூடிய ஒரு பக்குவங்கள் ஓரளவுக்கு நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக ஜகாத் என்ற ஒரு விஷயம். ஜகாத்துடைய விஷயத்திலும் அடுத்து உண்டான ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் அல்லாஹ் இங்கு நமக்கு சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறான். ஒருவர் தொழுக வேண்டும் என்று சொன்னால் ஒரு கலிமா சொன்னவராக இருக்க வேண்டும், அதான் நிபந்தனை. ஒருவர் கலிமா சொல்லாம ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாம தொழுகிறேன்னு தொழுதா அது எம்மதும் சம்மதமும் சொல்லிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தோட அது ஆயிடும். அப்படி அல்ல, அவர் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கணும், கலிமா சொல்லி இருக்கணும், அப்பதான் அவருக்கு தொழுகை கடமை. எப்போ ஒருத்தர் கலிமா சொல்லி தொழுகை கடமைன்னு அவருக்கு நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாரோ அடுத்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நோன்பு
அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து என்ன செய்யப்பட்டுருச்சு, கடமையாக ஆக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஜக்காத் ஹஜ்ஜி இரண்டும் எப்படி நிபந்தனையுடன் கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, பொருளாதாரம் பிளஸ் இன்னும் உடல் ஆரோக்கியம். ஜக்காத்திற்கு பொருளாதாரம் கவனிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் கவனிக்கப்படும். இந்த இரண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ் கடமை, பொருளாதாரத்தில் வெல் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கடமை. இப்படி சில நிபந்தனைகளோடு இந்த கடமைகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் ஜக்காத்தோட விஷயத்தில் நம்ம இன்னும் ஒரு முழு தெளிவு, முழு விழிப்புணர்வு நாம் அடைய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நான் போதிய அந்த வசனத்திலே அல்லாஹ் இந்த ஜக்காத்து கொடுக்கும் விஷயமாக நமக்கு கட்டளையிடுகின்றான். கொடுங்க, வாக்கிமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க. ரெண்டு விஷயத்தை குர்ஆன்ல சேர்ந்த மாதிரியே எல்லா இடத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம குர்ஆன்ல நம்ம ஓதி இருக்கிறோம். அப்ப தொழுகைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதே போல ஜக்காத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லி குத்துமதிப்பா கொடுக்க சொல்லி இருக்கலாம்ல அல்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், 2.5 அப்படின்னு சொல்றதுலயே நமக்கு தெரியுது அல்லாஹ் எப்படி பார்க்கறான், புள்ளி விவரத்தோடு கொடுக்க சொல்றான். ஒரு சிலர் பெருந்தன்மையா சொல்லுவாங்க, நம்ம ஜக்காத்து கொடுத்துடுறோம், கணக்கெல்லாம் பார்க்கறது இல்ல, அப்படியே கணக்கு பார்த்தாலும் நான் கொடுக்க வேண்டிய விட அதிகமா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இவரா சொல்லிக்கிறாரு. இப்படியெல்லாம் வேண்டாத்தா, நீ இந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு நீ குத்துமதிப்பா கொடுக்கறேன், கூட கொடுக்கறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ கொடுக்கறது கொடுத்தா போதும். எவ்வளவு? 2.5, 2.5%, 100க்கு 2.5, அவ்வளவுதான். இந்த கணக்கு பார்த்து கொடுத்தா போதும். ரொம்ப பெருந்தன்மையா நான் நிறையவே கொடுப்பேன் போல, கணக்கு பார்த்தா அப்படித்தான் வரும்னு சொல்லி ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். இவ்வாறு செய்வதனால் ஜக்காத்தை இவர் நிறைவேற்றியவராக ஆக முடியாது. அல்லாஹ் ஒண்ணு அப்படி ஒண்ணு நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நீ கணக்கு போட்டு பார்த்து கொடு, ஆனா கணக்கா கொடு. கணக்கு போட்டு பார்த்து வச்சு இவ்வளவு வருது, இப்போ நீ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம், இதையும் சேர்த்து கொடுப்போம், அது வேற விஷயம். ஆனால் 2.5 அல்லாஹ் சொல்றதுக்கு காரணமே என்ன இதுல நம்ம கவனிக்கணும், அல்லாஹ் தஆலா புள்ளி விவரமா கணக்கு எடுத்திருக்கு. கடையில பொருள் வச்சிருக்கீங்களா, எப்படி நம்ம பொது கணக்குக்கு ஸ்டாக் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஜக்காத்துக்குன்னு சொல்லி ஸ்டாக் எடுங்க. எவ்வளவு இருப்பு, எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங், எல்லாத்தையும் கணக்கெடுங்க. கணக்கெடுத்து புள்ளி விவரத்தை கொடுங்க. எவ்வளவு நகை இருக்கு, எவ்வளவு வெள்ளி இருக்கு, எவ்வளவு வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளவு பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதுல நீ இருந்து இந்த 2% எடுத்து நாம் கொடுக்க வேண்டும். ஜக்காத்துடைய விஷயத்தை பற்றி மார்க்கம் ரொம்ப வலியுறுத்துது. ஜக்காத்து என்பது என்னங்கிற புரியணும். அது ஒரு புவர் டாக்ஸ், ஒரு ஏழைகளுக்கு உண்டான வரி. இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் சொல்லுது அது ஒரு அழுக்கு பணம் என்றே சொல்லுகிறது. அது என்ன பணம்? அது அழுக்கு பணம். நம்முடைய பணத்திலிருந்து அந்த 2.5% அது ஒரு அழுக்கு பணம், அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. ஒரு கூட தக்காளி, அதுல ஒரே ஒரு தக்காளி, அழுகின தக்காளி மட்டும் வைங்க, இருக்கிற அத்தனை தக்காளி சீக்கிரமா என்ன செஞ்சிடும், அழுகி போயிடும். இது மாதிரி நம்முடைய சொத்துக்களில், நம்முடைய பொருள்களில், நாம் வச்சிருக்கக்கூடிய ஜுவல், இது போன்ற பொருள்களில் ஜக்காத்து கொடுக்கப்படாமல் இருக்குமேயானால் அது எந்த வழியில அது அல்லாஹ் எடுக்கணுமோ அந்த வழியில எடுத்துருவான். இதுதான் உண்மை. நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் சொத்து சுகங்களை இழந்ததுக்கு காரணமும் கூட இந்த ஜக்காத்து முறையாக பேணாததின் விளைவுதான்ங்கிறத நம்மளால யாரும் மறுக்க முடியாது. ஒரு நேரத்தில் அந்த குடும்பம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம், பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஆனா இப்போ மார்க்கம் சொல்றத வச்சு கவனிக்கும் பொழுது அதெல்லாம் அவங்க கிட்ட நிரந்தரமான ஒரு சொத்தாக இல்லாதது போனதுக்கு காரணம் அதற்குண்டான உரிய ஜக்காத்தை அவர்கள் எடுத்து வழங்காததுதான் காரணம். அதுக்காண்டி தர்மம் செய்யாம இருந்தாங்கன்னு இல்ல, தர்மம் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு பார்க்கல, கொத்து மதிப்பா கொடுத்துறது. இன்னைக்கும் கூட நம்மகிட்ட பலர்கிட்ட எப்படி பழக்கம் இருக்கு ஜக்காத்துங்கிறது, ஜக்காத்து கைலி, ஜக்காத்து சேலை, பள்ளிவாசலுக்கு கஞ்சிக்கு கேட்கறாங்களா ஜக்காத்து பணத்தை எடுத்து கொடுக்கறது, டெய்லி வீட்டுக்கு பாவான்னு சொல்லி கேட்டு வர்றாங்களா அவங்களுக்கு 50 ரூபா 10 ரூபா கொடுக்கறது கணக்கு வச்சு அதெல்லாம் ஜக்காத்துல சேர்க்கிறது. இப்படி எல்லாம் செஞ்சாலும் ஜக்காத்து நிறைவேறாது.
ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை எல்லாம் தெளிவா மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அந்த முறைப்படி ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சாதான் அந்த கடமை நிறைவேறும். வகீமு ஸலாத்த தொழுகை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டான். நம்ம இஷ்டத்துக்கு நின்று தொழுது போக முடியுமா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப அல்லாஹ்வுடைய பயம் நிறைய இருக்குது, அதனால மகரிப்புக்கு நான் ஒரு 10 ரக்காத் தொழுவ போறேன் பரல அப்படி தொழுவ முடியுமா? நம்ம அந்த 10 ரக்காத்துல அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, நீ 3 ரக்காத்தை ஒழுக்கமா தொழுதா போதும். இது மாதிரிதான் தொழுகையுடைய விஷயத்தை நமக்கென்று எப்படி எப்படி எத்தனை ரக்காத்துகள் எந்தெந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஜக்காத்துடைய விஷயத்திலும் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை தெளிவா மார்க்கம் சொல்லிருச்சு. அதை நம்ம தெரியணும். ஜக்காத்துடைய விழிப்புணர்வுக்காக எச்சரிக்கையாக சில செய்திகள் சொல்லப்படுகிறது. எவரவர்கள் ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய அளவுக்கு பொருளாதாரம் பெற்றிருந்தும் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ நாளை மறுமையிலே அவர்களுக்கு என்ன தண்டனைங்கிறத முதல்ல பார்த்துரும். அப்பதான் நம்ம இந்த சொல்லப்படக்கூடிய செய்திகள் நமக்கு கூடுதல் கவனம் ஏற்படும். என்ன தண்டனை? ஒருத்தர் நகைக்கு கடன் நம்ம ஜக்காத்து கொடுக்கல, வச்சிருக்கிற வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கல, என்ன செய்யப்படும்? நாளை இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி இதே நகைய எதை நம்ம அழகு பார்த்து பொத்தி பொத்தி வச்சிருந்தோமோ இந்த பொருளை நாளைக்கு அல்லாஹ் தஆலா உருக்கி என்ன செய்யறான்? சம்பந்தப்பட்டவர்களுடைய உடம்பில் நெற்றியிலும் விலாப்புறத்திலும் ஊற்றி வேதனை செய்யப்படும். உடம்புலேயே ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், ரொம்ப மென்மையான தோல் பகுதின்னு சொன்ன மனிதனுக்கு 2 இடம், ஒன்னு நெற்றி, இன்னொன்னு விலாப்பகுதி. நல்ல ஹெவியான சம்மர்ல நீங்க பாத்தீங்கன்னா நெற்றி கருக்கும், இன்னும் பாத்தீங்கன்னா இந்த விலாப்புறத்தில் உள்ள ஸ்கின் கருகும். அது ரெண்டுமே. அப்ப அந்த அளவுக்கு அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணி என்ன செய்யறான்? எவர்கள் தங்க வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அதே உலோகத்தை உருக்கி நாம் அந்த இடத்துல ஊற்றி ஊற்றி வேதனை செய்யப்படும். ஒருத்தர் ஆட்டு மந்தை வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் ஒட்டக மந்தை வச்சிருக்கிறாரு, மாட்டு மந்தை வச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஆடுகளுக்கு இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும், இவ்வளவு ஒட்டகத்திற்கு மாட்டுக்கு இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் இருக்கு. அது முறைப்படி கொடுத்து விட்டால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் நாளை அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பித்து விடுவார். இல்லை என்று சொன்னால் இவர் எதை கொடுக்கவில்லையோ அதை கழுத்தில் சுமந்தவராக வருவார். எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படி சுமந்துட்டு வர்ற சும ஒரு பக்கம், அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி நம்மளை யாரெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல நினைச்சு வச்சாங்களோ, நம்ம மேல பெரிய பெரிய நம்பிக்கை வச்ச உம்மத்துக்கள் அப்படியெல்லாம் இல்ல, கரெக்டா நடந்துக்குவாங்க என்று நம்பிக்கை வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற அத்தனை பேருக்கு முன்பாக இது போன்று எந்த நிலங்களுக்கு கொடுக்கவில்லையோ, எந்த உயிரினங்களுக்கு கொடுக்கவில்லையோ, எந்த பொருளாதாரத்திற்கு கொடுக்கவில்லையோ அவைகளை தன்னுடைய தோள் மீது சுமந்தவர்களாக வருவார்கள். இதோட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? அந்த இடத்துல ஓட முடியாது, ஒளிய முடியாது, பதுங்க முடியாது, வேற யாற்றாவது மாற்றி விட முடியாது. நம்ம இதை நம்ம சுமந்துதான் ஆகணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இப்படியெல்லாம் ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு உண்டான தண்டனையை பற்றி சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு 8 வகையான பிரிவு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல் விஷயம் ஏழைகள், வறியவர்கள், மூன்றாவது ஜக்காத்து வசூலிப்பவர்கள், நான்காவது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், ஐந்தாவது அடிமைகளை விடுதலை செய்யும் விஷயத்திற்கு, ஆறாவது கடன் பெற்றிருப்பவர்கள், ஏழாவது ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைக்கக்கூடியவர்களுக்கு, மற்றபடி கடைசியாக வழிபோக்கர்கள். இவர்களை பற்றிய விஷயத்தை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுது. நம்ம இதாட்டுக்கு யார் யாருக்கும் தூக்கி கொடுத்துடக்கூடாது. என் தம்பி கஷ்டப்படுறான், எங்க அக்கா கஷ்டப்படுது, எங்க அத்தா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாரு, அப்ப அதை கொடுத்து விட்டு ஜக்காத்துடைய கணக்கில் நம்ம எழுதிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. இங்க தெளிவா எல்லாம் சொல்லிட்டான். யாருக்கு கொடுத்தாதான், இவங்களுக்கு கொடுத்தாதான், இந்த 8 பேர்ல யாருக்காவது நீங்க கொடுத்தாதான் நம்முடைய ஜக்காத் அங்கு கபூலாக்கப்படும், நிறைவேற்றப்படும். அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, இது ஏழைகள் அப்படின்னு சொன்னா யாரு? தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா, பரம ஏழை. அந்த பரம ஏழை தன்னுடைய அடிப்படை தேவை அதை கூட பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறாங்க. அடிப்படை தேவை என்ன? ஒரு நல்ல ஆடை உடுத்த முடியல, ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்க முடியல, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் வாங்க முடியல,
முசாஃபிர்கள், பக்கீர்கள் சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, இவர்களை அந்த லிஸ்ட்ல வைக்கலாம். பரம ஏழைகள், தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் இருப்பவர்கள். அடுத்ததாக வறியவர்கள். இந்த வறியவர்கள்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, ஓரளவுக்கு வருமானம் இருக்கும், ஓரளவுக்கு என்ன இருக்கும், வருமானம் இருக்கும் குடும்பம் நடத்துற அளவுக்கு. ஆனா அன்றாட தேவைகளுக்கு போதுமான வசதி இருக்காது. அன்னைக்கு தேவையான திடீர்னு ஆசைப்பட்டா ஒரு இறைச்சி வாங்குறதுக்கோ ஒரு மீன் வாங்குறதுக்கோ இவற்றை என்ன இருக்காது, தாக்கத்து இருக்காது. ஆனா உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டு கொண்டு வர்றாரு, அரிந்து பருப்பு காய்கறி வாங்கிட்டு அப்படியே சிக்கனமா என்ன செய்யறாரு, குடும்பத்தை நடத்துற அளவுக்கு தான் அவருடைய தேவைகள் இருக்கு. திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாய் வேணுமே அப்படி நிக்கிறாரு இல்லையா, இவர் தான் வறியவர்களுடைய லிஸ்ட்ல உள்ளவர். இப்படிப்பட்டவர்களுக்கு உடைய ஜக்காத்துடைய பணத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மூன்றாவது, ஜக்காத்தை நிர்வகிப்பவர்கள். ஜக்காத்தை நிர்வகிப்பவர்கள் யாரு, ஒரு மஹல்லாவுல ஜக்காத் என்ன செய்யறாங்க, இங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி இது போன்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்குன்னு சில ஆளுகள் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஜக்காத் பணத்தை வாங்கிட்டு வருவாரு. அவர் வாங்கிட்டு வர்றவருடைய நிலைமையை பார்த்து அவருக்கு என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்து பணத்துல இருந்து இந்தாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அது சம்பளமாக கொடுக்க கூடாது, அது வேற விஷயம். அப்ப இந்த மாதிரி ஜக்காத்து நிதியை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், அல்லபத்துல் குலூப் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் யாரு? பொதுவாக இதுல 2 வகையா இருக்குது. ஒண்ணு, கொஞ்சம் நமக்கு எகைன்ஸ்டா இல்லாம நமக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இது போன்று அவர்களுடைய இக்கட்டான நிலைமைகளை செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக, உபகாரங்களின் மூலமாக அவர்களுடைய உள்ளம், ஓ இஸ்லாத்தில் இப்பேற்பட்ட நல்ல பண்புகள்லாம் இருக்குதப்பா, பாய்மார்கள் செய்யக்கூடிய உபகாரத்தை பார்க்கும்போது அந்த மார்க்கத்தை நம்ம உண்மை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஏற்படுற மாதிரி இருக்கிற நபர்களுக்கு ஏற்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். இதுல இன்னொரு லிஸ்ட், இன்னொரு வகை என்னன்னு சொன்னால், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். புதுசா வரும்போது அவங்க சில சிரமங்களை தாண்டி, சில தடைகளை மீறி, சில தியாகங்களை செஞ்சு, பல சிரமங்களுக்கு மத்தியில இந்த ஏகத்துவத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு, அவர்கள் பழைய இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த அத்தனை சலுகைகளும் நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த சமயத்துல புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க தன்னுடைய வாழ்வாதார பிரச்சனையில இருந்து எதுக்குடா இந்த வம்புன்னு சொல்லி மறுபடியும் அவங்க திரும்பி போயிடாத அளவுக்கு அல்லபத்துல் குலூப் அவர்களுடைய உள்ளங்களை இதே தீனில ஈர்க்கப்படுவதற்கு மட்டுமல்ல உறுதியாக்கப்படுவதற்காக அந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த அங்க மௌலா இஸ்லாம்ங்க எங்களுக்கு ஏதாவது கொடுக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவர்களுக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக கடன்பட்டவர்களுக்கு, இந்த கடன்பட்டவர்களுக்கு நிறைய விஷயங்கள் விளக்கி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பலர் பல காரணங்களுக்காக கடன் படுறோம். ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றது கூட கடனாளியா தான் இருக்கிறார் இன்னைக்கு. காரணம், அவரு ஹவுசிங் லோன் அவரும் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கார் வாங்கியிருப்பாரு, அவரும் அதுக்கும் கடன் கட்டிக்கிட்டா இருப்பாரு, கடனாளியா தான் இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி கடனாளிகளுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுத்துடலாமா? இங்க அந்த மாதிரி சொல்லப்படல. ஒரு அவசியத்துக்காக, ஒரு அத்தியாவசியத்துக்காக கடனை வாங்கி கட்ட முடியாம இருக்கிறாரு. எப்படி பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு கடன் பட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, மார்க் நமக்கு அந்த மாதிரி கடன் பட்டு கல்யாணத்தை முடிக்க சொல்லுதா, நமக்கு கடனை வாங்கி நிறைய போட்டாச்சு, கடனை வாங்கி ஜவுளி எடுத்தாச்சு, கடனை வாங்கி விருந்த போட்டாச்சு, கடனை வாங்கி மண்டபம் கொடுத்தாச்சு, கடனை வாங்கி வீடியோ எடுத்தாச்சு. எப்படி இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தர் கடன் பட்டு இருக்கிறாரு, இவருடைய கடனுக்கு அந்த கடனுக்காக நம்ம அந்த சக்காத்து கொடுக்கலாமா? இது மார்க்கம் சொல்லாத விஷயத்தை இவரை செஞ்சுவிட்டு கடனாளியா இருக்கிறாரு. இதுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுத்து அவன் கடன் இருக்கிறான் அப்படின்னு பரிதாபப்பட சொல்லல இஸ்லாம். ஒரு அவசிய தேவைன்னா என்ன, ஒருத்தர் இவ்வளவு முதலீடு இருக்குது, அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணாரு, எதிர்பாராத விஷயமா அது லாஸ் ஆகி போச்சு, அல்லது வாங்கினது பெரிய ஒரு ஏமாத்திட்டு போயிட்டான். அப்ப இந்த சமயத்தில் அவர் கடன் பட்டு நிக்கிறாரு, என்ன செய்ய தெரியாம நிக்கிறாரு. அந்த திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்துருது, அவர் அதுக்காக கடனை வாங்கிட்டு என்ன செய்யறாரு, பண்றாரு. இப்ப அவர் கடனாளியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப தெரியுதா அந்த கடனுடைய முக்கியத்துவம் தெரியுதா? இப்படி அவசிய அத்தியாவசிய தேவைக்காக எவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்களோ அந்த கடனை அடைப்பதற்காக ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்பது.
அடுத்து அடிமைகளை உரிமை விடுவது விஷயமா விட்டுருக்காங்க. இப்ப உரிமை விடுற விஷயம்லாம் இப்ப கிடையாது. ஆனா அடிமைகள் சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், கைதிகள் எடுத்துக்கலாம். குற்றம் செய்தோ அல்லது குற்றம் செய்யப்படாமல் அநியாயமாகவோ ஒருத்தர் சிறையில் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சிறையில் இருக்கக்கூடியவருடைய குடும்பத்திற்கு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கோயம்புத்தூர்ல பிடிபட்ட நம்முடைய சகோதரர்கள் பாவம் இன்னும் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு மவுத்து அங்கேதான் நடந்துகிட்டு இருக்குது. உடல்நலம் இல்லாம மருத்துவ சிகிச்சை கூட எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டு பெண்கள், அவங்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய நிலைமைகளை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஈரக்குலையே நடக்குது. நல்ல டிகிரி படிச்ச நல்ல பட்டப்படிப்பு படிச்ச அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் பார்த்திருந்து வைக்கிற வேலை கூட பார்த்திருக்கிறாங்க. டீச்சரா இருந்தவங்க அந்த வேலையை இந்த மாதிரியான ஒரு கணவருடைய மனைவி அதுல வேலையை விட்டு நீக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி. அப்ப இது போன்ற கைதிகளுடைய குடும்பத்திற்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக சொல்றாங்க ஃபீ சபீலில்லாஹ், மார்க்க பணிக்காக மார்க்க சேவைக்காக கல்வி மற்றும் நற்செயல்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இப்ப மதரசாவுக்கு வர்றாங்க, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுடைய உணவு தேவைக்குன்னு வர்றாங்க, அங்க ஓய்வு கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய சம்பளத்துக்குன்னு வர்றாங்க. அந்த மதரசாவுடைய தேவைகள் ஃபீ சபீலில்லாஹ், மார்க்கத்துக்காக தங்க அப்படியே அர்ப்பணிச்சிடறாங்க இல்லையா. குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய பிலால்கள் முதற்கொண்டு இதுல உட்படுவாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக வழிபோக்கர்கள். இந்த வழிபோக்கர்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. கையில வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு போறவங்க செலவாகி போயிடும். அங்க போய் செலவுக்கு யாராவது கொடுங்கன்னு சொல்லி நிற்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அவங்க அதை வச்சு அடுத்த நேரம் சாப்பிடுவாங்க, அடுத்த இடத்துக்கு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் தான் ஆபிரு சபீல், வழிபோக்கர்கள். இது போன்ற 8 பேருக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இவர்கள் நிரந்தர தேவையுடையவர்கள். இது அல்லாத பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கடன்ல இருப்பாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் வித்து அதை கடனை அடைச்சிடலாம், அது வேற விஷயம். அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நீங்க கடன்ல இருக்கிற கேள்விப்பட்ட நாங்க ஜக்காத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஜக்காத்து நிறைவேறாம போயிடும். அப்ப ஜக்காத் என்பது ஒரு தேவையான அடிப்படை சொத்துக்கள் போக, எப்படி நம்ம தங்குற வீடு, நம்ம உபயோகப்படுத்துற வாகனம், இவைகளை போக மீதமுண்டான அத்தனைக்கும் ஜக்காத். எந்தெந்த பொருளுக்குங்கிற அந்த கேள்விக்கு பதில். தங்குற வீட்டுக்கு இல்ல, நம்ம உபயோகப்படுத்துற வாகனத்துக்கு இல்ல. அது இங்க எவ்வளவு காஸ்ட்லியான கார் கூட வச்சுக்கோங்க, ஆனா நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த காரை நீங்க கேப்ஸா வச்சு விடுறீங்கன்னு சொன்னா அந்த வருமானத்துக்கு நம்ம செஞ்சாகணும், நம்ம கொடுத்தாகணும். இப்ப கையில நகை இருக்குது, எவ்வளவு நகை இருந்தா நமக்கு ஜக்காத்து கடமை, எல்லாம் மார்க்க தெளிவாக சொல்லி காட்டுது. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 84 கிராம் தங்கம் இருந்தா அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்தாகணும். ஒரு 10 10.5க்குள்ள நகை இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா ஜக்காத்து கொடுத்தாகணும். அதே மாதிரி இவருக்கு வியாபார பொருள்கள் எவ்வளவு இருக்குது அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஒருத்தர் கையில அமௌண்ட் வச்சிருந்தாரு, அந்த அமௌண்ட் என்ன செய்யறாரு, ஒரு இடத்தை வாங்கி போட்டார். கையில பணமா இருந்தா ஜக்காத்து கடமை ஆயிரும் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, இடத்தை வாங்கி போடுறாரு. இதெல்லாம் சட்டத்துல ஏதாவது இப்படி அப்படி போறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறவங்க செய்யற வேலை. எப்படியும் போக முடியாது, மார்க்க தெளிவா சொல்லிருச்சு. நீங்க சொந்த வீடு இல்லாம ஒரு இடத்தை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்காக வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா சொந்த வீட்டுல இருக்கிறீங்க, இப்ப ஒரு இடத்தை வாங்கி போட்டிருக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறது இஸ்லாம் கேக்குது. இல்லங்க, அந்த இடத்தை என் மகனுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இப்ப வேற அதுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. என் மகனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக வாங்கி இருக்கிறேன், அப்பயே அவர் தப்பிச்சிடுறாரு. இல்ல பின்னாடி எதுக்காக யூஸ் ஆகும் நினைச்சு போடுறேன் அப்படிங்கிறாரு, அப்பா இதுக்கு ஜக்காத்தை கொடு. ஏன்னா வாங்கும் போது அந்த பிளாட் என்ன ரேட்டா இருந்துச்சு, 10 லட்சமா இருந்துச்சு. இவரு ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை கைமாத்தோட போகும்போது எவ்வளவு ஆகுது, அப்படியே வேற ரேட்டுக்கு வந்து நிக்குது. அப்ப இந்த வருமானத்துக்கு நமக்கு அல்லாட்ட கணக்கு கொடுத்து ஆகணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் மார்க்கம் என்ன செய்யுது, நம்ம எப்படி எப்படியெல்லாம் யோசிப்போமோ அப்படி அப்படியெல்லாம் கொண்டு வந்து கணக்கை வந்து நிப்பாட்டி நீ எதுக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக மார்க்கம் நமக்கு இங்கு சொல்லி காட்டுது. சரி, இது போக ஜக்காத் என்பது யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது இங்க நமக்கு கவனிக்கணும். ஜக்காத் வசதி படைத்த செல்வந்தர்கள் தங்களுக்கு நெருங்கிய வாரிசுகளுக்கு கொடுக்க கூடாது.
பெற்றோர்களுக்கு கொடுக்க கூடாது, குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது, மனைவிக்கு கொடுக்க கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்க கூடாது, மற்றும் சம்பாதிக்க திறன் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்க கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சொந்த பயன்பாடு பொருள்கள், வீடு, கார் மற்ற பொருள்கள் வாங்கி ஒருத்தர் கடன்ல இருக்கிறான்னு அவருக்கும் கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க யாருக்குரியது? ஏழைகளுக்கு உரியது. அப்ப அத்தாவுக்கு கொடுக்க கூடாது, அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு கொடுக்க கூடாதுன்னா அப்ப இவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா என்ன செய்யறது? ஜக்காத்து பணத்தை தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா சொந்த பணத்துல இருந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அத்தா கஷ்டத்துல இருக்கிறாரு, அம்மா கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அதை கொடுத்துட்டு ஜக்காத்து பணத்தை கொடுக்காதீங்க. அவங்கள சொந்த பணத்தை கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்துங்க. சொந்த பணத்தை கொடுங்க அவங்களுக்கு. கண்ணுக்கு நேரம் என் பிள்ளை கஷ்டப்படுறான், அப்ப இந்த வட்டம் ஜக்காத்து பணத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு பண்ணி விட்டுருவோம் அப்படி நினைக்காதீங்க. ஜக்காத்தை உரியவர்களுக்கு கொடுங்க. உங்க சொந்த பிள்ளைக்கு உங்க பணத்துல இருந்து எடுத்து கொடுங்க. அவ கடன் அடைங்க, அவன் கஷ்டத்தை தீர்த்து வைங்க, அவனுடைய வாழ்க்கைக்கு வழியை ஏற்படுத்துங்க. அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப மார்க்கம் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் சொல்லி காட்டுது. ஏனென்று சொன்னால் ஜக்காத்துடைய விஷயமாக வகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள். இது பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கிறது தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஏன்னா ஜக்காத்துடைய நோக்கம் என்னன்னு தெரியணும்ல. வாங்கக்கூடியவர்களுடைய கரம் நாளடைவில் கொடுக்கக்கூடிய கரமாக மாற்றுவதுதான் ஜக்காத்துடைய நோக்கம். ஜக்காத்துடைய நோக்கம் அதுதான். நம்ம 500 1000 இப்படி சில்லறையா கொடுத்தோம்னா எங்க அவருடைய கஷ்டங்கள் தீரும், கடன்கள் தீரும், அவருடைய வாழ்க்கை எப்ப டெவலப் ஆகுது? கொடுக்கறத கன்சமா கொடுங்க, நல்லா கொடுங்க. கொடுக்கிறவருடைய அந்த வாழ்க்கையுடைய விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அவர் நல்லா டெவலப் ஆகி வர்றாரான்னு பாருங்க. அது வரைக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அவரு சம்பாதிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னா உங்களோட சேர்த்து அவரையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழலுக்கு கொண்டு வாங்க. இஸ்லாம் அதான் கான்செப்ட். இங்க சும்மா கொடுங்க 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 வாங்க 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 மட்டும் இங்க சொல்லல. கொடுக்கறதோட நோக்கமே என்ன? வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது ஜக்காத்துடைய கான்செப்ட். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது யமன் தேசத்திற்கு கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்க. அவங்க அங்க பொறுப்புல இருந்தாங்க. ஒரு வருடம் என்ன செஞ்சாங்க? அங்குள்ள ஜக்காத்து பணத்தை வசூலிச்சு ஜக்காத்து பணம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன். வெறும் 5 கோடி மட்டும்தான் மதீனாவுக்கு தலைமைக்கு அனுப்பி வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு கணக்கு 10 கோடி, ஆனா இங்க வந்திருக்கிறது 5 கோடி. அப்ப மீதி 5 கோடி அங்க உள்ள வறியவர்களுக்கு கொடுத்திருக்குதுன்னாங்க. ஓகே ரைட், கணக்கு முடிஞ்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சிச்சு, பார்த்தா கரெக்டா 10 கோடி வந்திருக்குது. என்னங்க 10 கோடி வந்திருக்குது? ஆமா, இங்கு வாங்கக்கூடியவர்கள் என்று யாரும் இல்லை, ஆனால் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் வாங்கிய ஜக்காத்துடைய பணத்தை முழுமையாக என்ன செஞ்சிட்டோம்? மதீனாவுக்கு நாங்க அனுப்பி வச்சிட்டோம் சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுது? ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். இன்னமும் ஜக்காத்தை பெறக்கூடியவர்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கொடுப்பவர்கள் ஏதோ அப்படி இப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வாங்கக்கூடியவருடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கும் வகையிலே, அவர்களுடைய தரத்தை உயர்த்தும் வகையில நம்ம அவங்களுக்கு உண்டான இந்த ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றமா? நிறைவேற்றி இருந்தால் இதெல்லாம் நடக்காது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய சமூகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச சில குடும்பங்களே வயசானவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாவம் சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, அவங்களுக்கு மக்கள் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் நமக்கு வருது. நம்ம குடும்பம், நம்மளுடைய சமுதாயத்தை ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட இந்த மாதிரி கூட்டங்கள் காலங்காலமாக இப்படி இருந்துகிட்டே இருக்கிறாங்களே, ஒரு டெவலப் இல்லையே நம்முடைய சமூகத்துல. ஒரு யூனிட்டியான ஒரு சமுதாயம், தொழுகிறதுக்கு ஒன்னா கூடுறோம், நோன்பு வைக்கிறதுக்கு ஒன்னா கூடுறோம், ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அது தனித்தனியா என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப ஒரு சில இடங்களில் ஜக்காத்தை பைத்துல்மால் சொல்லி வாங்கி வச்சு அதுல சில நிபந்தனைகளை ரொம்ப கடுமையாக போட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாங்க முடியாத அளவுக்கு கூட சில இடத்துல நடக்குது. அப்படியும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்? தாராளமாக நம்ம நேரடியாகவே பார்த்து கொடுக்கணும். ஒண்ணு, அதுக்குண்டான வாய்ப்பு இல்லையா? இந்த மாதிரி பைத்துல்மால் நடத்தக்கூடியவர்களை கண்காணித்து அவர்கள் முறையாக செய்யறாங்களா, ஈஸியா வாங்க முடியறவங்களுக்கு வாங்க முடியுதா, இதையெல்லாம் பார்த்துதான் என்ன செய்யணும்? அந்த பைத்துல்மாலுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஏகப்பட்ட பைத்துல்மால் ஆரம்பிச்சு அதை சேகரிச்சு வைக்கிற ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. போன வருஷம் இவ்வளவு சேர்த்து வச்சோம், இந்த வருஷம் இவ்வளவு சேர்ந்து இருக்குது,
இவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், இன்னும் மிச்சம் இவ்வளவு இருக்குன்னு கணக்காட்டக்கூடிய கூட்டம் தானே இருக்குது இன்னைக்கு பைத்துல் மால்ல. அப்ப இந்த மாதிரி பைத்துல் மால்களுக்கு நம்ம கொடுக்காம, கொடுக்கக்கூடியது அப்பப்ப பட்டுவாரா செய்து எல்லாத்தையும் முடிச்சிடணும். இந்த மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்தில் ஒரு பேணுதல், கூடுதல் பேணுதலாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்முடைய அமல்கள் அங்கு கபூலாக்கப்படும். இஸ்லாத்தின் கடமைகள் 5: கலிமா அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு அல்ஹம்துலில்லாஹ், ஜகாத் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் தான் இருக்கு. ஹஜ்ஜுடைய விஷயம் அதை விட பலகீனமான அல்ஹம்துலில்லாஹ். இல்லைங்க, ஹஜ்ஜுடைய வாய்ப்புகள் இருந்தும் கூட என்ன செய்யறதில்ல, ஹஜ்ஜு செய்யறதில்ல. உம்ராங்கிற ஒரு விஷயம் அதிகமானதுனால ஹஜ்ஜுங்கிற கடமையை ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான், மழுங்கடித்து விட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக ஆக்கி இருப்பது ஹஜ்ஜை தானே தவிர உம்ராவை அல்ல. ஹஜ்ஜுக்காக போகும்போது பல உம்ராக்கள் அங்க செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு பையங்க பணம் போட்டு ஹஜ்ஜுக்கு பதிலா உம்ராவுக்கு அனுப்புறாங்க. அதுவே இன்னைக்கு பெரிய ஹஜ்ஜுக்கு அனுப்புற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் சைத்தான் ஏற்படுத்திடுறான். உம்ராவுக்கு போயிட்டு வந்த உடனே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி போறப்ப எல்லாத்துக்கும் கூப்பிட்டு விருந்து போடுறதா, வந்த உடனே எல்லாத்துக்கும் ஜம்ஜம் பேச்சம்பளம் கொடுக்கறதா, சந்தோஷம் தான். ஆனா சைத்தான் இதுல மறைமுகமாக ஒரு சூழ்ச்சியை கையாளுகிறாங்க என்பதாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. எப்படி? அதான் போயிட்டு இருந்தாச்சுல. ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை ஹஜ்ஜுங்கிறது. அது ஒரு கனவும் கூட, எப்படியாவது ஹஜ்ஜை நிறைவேற்றணும். இப்படி இருந்த கனவை இன்றைய உம்ராவின் மூலமாக என்ன செஞ்சிட்டான், பலகீனப்படுத்தி விட்டான். அல்லாஹ் தஆலா கடமையான விஷயங்களை கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக.